தொடர்ந்து நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். We are learning from book of Acts. கிறிஸ்துவானவர் தமது சபையை கட்டிக் கொண்டிருக்கிறார். It's Christ who builds the church. யாராவது ஒருவர் நீங்கள் எதற்காக இந்த உலகத்துல வாழ்றீங்க என்று கேட்பார்களானா நம்ம என்ன பதில் சொல்வோம்? Someone asked us for reason for your living in this world, what answer we will be giving. இந்த உலகத்துல மற்ற மிருகங்களுக்கும் மனிதருக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா ஒரு நோக்கத்தோடு ஒரு எந்த காரியத்துக்காக நாம் வாழ்கிறோம் என்ற புரிதலோடு கூட வாழ்வது. If you see the difference between animals and humans, if you ask, God has given purpose for human beings to live in this world. மூன்று கேள்விகள் மிக முக்கியமானது என்று சொல்வார்கள். Three important questions are important. இது மூன்றுமே தத்துவ ரீதியான கேள்விகள், நம்முடைய வாழ்விலே நாம் பதிலளிக்க வேண்டிய கேள்விகள். Three philosophical questions and we need to answer this question. முதலாவது நான் யார்? The first one is who am I? நான் எதற்காக இங்கு இருக்கிறேன்? And secondly, why am I here? நான் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன்? And what am I heading towards? இந்த கேள்விகளுக்கு நாம் சரியான பதிலை நாம் கொடுப்போமானால் நாம் வாழ்வதற்கு அர்த்தம் உண்டாயிருக்கும். So if you really able to answer these questions, then we have purpose in our existence. நாம நிறைய காரியத்தை சும்மா செய்வோம். So we do certain things just like that. நிறைய காரியத்தை சும்மா தான் செய்வோம். Yeah, many things that we do without any much purpose. ஆண்டவர் எதையுமே சும்மா செய்வதில்லை. But God doesn't do anything just without any purpose. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு கூட செய்கிறார். So God does everything with His purpose. இன்றைக்கு நீங்கள் நான் இங்கே அமர்ந்திருக்கலாம், அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. For you and me to be seated here this morning, நீங்கள் ஆண்டவரை அறிந்திருந்தால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. if you have known God personally in our life, there's a purpose for that. இந்த சபைக்கு நீங்கள் இன்றைக்கு காலையில வந்திருக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. Maybe for the first time you have come to this church this morning, there's a purpose for that. இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாக நாம் வைக்கப்பட்டிருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய உன்னதமான நோக்கம் இருக்கிறது. God keeping us as Christians in this world has a purpose for that. நாம் பார்வையாளர்களாக இருக்கும்படி அழைக்கப்படவில்லை, மாறாக செயலாற்றுவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are not called to be spectators, but we are called to serve. இன்றைக்கு நம்ம பார்க்க போற இந்த பகுதி பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். Okay, from today we're going to learn from Acts chapter 20 beginning onwards till chapter 21 till verse 17. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மூன்றாவது மிஷனரி பயணத்தினுடைய இரண்டாம் பகுதி என்று சொல்லலாம். Okay, we're going to see the second part of Paul's third missionary journey. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா நிறைய டிராவல் இருக்குது. ஏறக்குறைய 15 இடங்களுக்கு மேல் குறிப்பிடப்பட்டுள்ளது. We see the itinerary of Paul here, more than 15 places that Paul visits in this locality. நமக்கு தெரியும் எபேசுல ஒரு பெரிய கலகம் உண்டாகுது. அந்த கலகம் அமர்ந்த பின்பாக அவர் எங்கெங்கு போய் வந்தார் என்பதை தான் இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு சுருக்கமா சொல்லிட்டு நம்ம செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். There was riot at Ephesus. Soon after that we see Paul dispersing to various regions. ஒருவேளை பின்னாடி இருக்கவங்களுக்கு இது தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் ஆனாலும் கூட நான் உங்களுக்கு அதை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா அது முக்கியமானதாக இருக்கிறது. Let me show the places that Paul visited. இதுதான் மக்கதோனியா என்று சொல்லுகிற பகுதி. This the top part is the Macedonia. எபேசு எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு எபேசு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா மக்கதோனியாவுக்கு போய் அங்க இருக்கிறதான சீஷர்களை அவர் திடப்படுத்துகிறார். From Ephesus Paul travels to Macedonia to strengthen the believers there. அங்கதான் பிலிப்பி, தெசலோனிக்கா, பெரியாலாம் இருக்குது. That's the place where Philippi, Berea, Thessalonica are located. அப்புறம் கிரீஸ்க்கு போறாரு. கிரீஸ்ல தான் பாத்தீங்கன்னா கொரிந்து குறிப்பாக இருக்கிறது. And he travels to Greece, mainly to the place called Corinth. அது 3 மாசம் அங்க இருக்கிறார். And Paul stays there for 3 months. இந்த டீடைல் எல்லாம் இந்த அதிகாரங்கள்ல இருக்கிறது. So these travel details are all in this 20 and 21 chapters. அப்புறம் என்ன பண்றாருன்னா பிலிப்பில இருந்து கிரீஸ்ல அவருக்கு அவரை கொலை செய்யற பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சனால அவர் மறுபடியும் பிலிப்பி பட்டணத்துக்கு வருகிறார். There was a plot to kill him in Greece, so Paul travels to Philippi, which is in Macedonia. அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரோவா அல்லது த்ரோவா பட்டணம் என்று சொல்லப்படுகிற இந்த இடத்துக்கு வருகிறார். And then Paul travels to Troas. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அடுத்த நாளே அவர் கிளம்பணும்ன்றதுனால அன்னைக்கு நைட் எல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறார். As he wants to travel next day, so the whole night Paul is preaching there. ஐத்திகு என்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா கீழே விழுந்து மரித்து போறாரு. அப்புறம் அவரை உயிரோடு எழுப்பிட்டு மறுபடியும் அதை தொடர்ந்து செய்கிறார். Eutychus was fallen asleep, and then he raises him from the dead, and then he travels. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆசோஸ்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க, அது ஒரு ஆசோ பட்டணம். Another place called Assos. அவர் பாத்தீங்கன்னா அங்க வரைக்கும் நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னனால மற்றவங்க எல்லாம் கப்பல்ல வந்துறாங்க. பவுல் நடைபயணமாக அங்க இருக்கிற நபர்களை சந்தித்து வருகிறார். So Paul went by foot to that place, and others were traveling by ship. அதுக்கு அப்புறம் இங்க ஒன்னு இருக்கு பாருங்க, கியோஸ் என்கிறதான இந்த தீவுக்கு வருகிறார். He comes to an island called Chios. அப்புறம் சாமோஸ் அப்படிங்கறதான தீவு. There's another island called Samos.
பின்பு வந்து மிலேத்து அப்படிங்கிறதான ஒரு பட்டணத்துக்கு வருகிறார். Then he comes to a place called Miletus. இந்த இடத்துல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எபேசுக்கு கீழே இருக்கு. எபேஸ் படத்துக்கு போகணும் அவருக்கு ஆசை. ஆனால் ஏற்கனவே அங்கே ஒரு 2.25 வருஷம் இருந்திருக்கிறாரு, 2.3 வருஷம் இருந்திருக்காரு. மறுபடியும் போனால் உடனே திரும்ப முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா பெந்தெகோஸ்தே பண்டிகைக்கு முன்னாடி எருசலேம் போகணும் ஆசை. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அங்க போகாம அங்க இருக்கிற மூப்பர்களை மிலேத்துக்கு வர வைக்கிறார். அங்க அவர்களோடு கூட பேசுகிறார். As Paul was in Ephesus for more than 2.5 years, so he bit hesitant to go back again, but he wants to meet the elders there and give a farewell speech to the people at Ephesus. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோஸ் ரோதே பட்டணம், இந்த பட்டணம் தான் கடந்து பத்தாரா பட்டணத்து வழியா வந்து ஸோ இங்கிருந்து அவர் என்ன பண்றாருன்னா டிராவல் பண்ணி தீருக்கு வருகிறார். He goes to Kos, Rhodes, and then Patara, and then he comes to the place called Tyre. அப்புறம் எருசலேம்ல வந்து நிறைவு செய்கிறார். And then he comes down to Jerusalem. இடையில வந்து பார்த்தீங்கன்னா செசரியா அப்படின்ற ஒரு பட்டணத்துக்கு வருகிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி, அதாவது எருசலேமுக்கு முன்னாடி அங்கே தான் வந்து பிலிப்பு என்கிறதான சுவிசேஷம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவர் வீட்டில் தங்குகிறார். So before coming to Jerusalem, he goes to Caesarea where he meets the evangelist Philip. ஓகே, இது மூன்றாவது மிஷனரி பயணத்தோட நிறைவு. இந்த பகுதி நீங்கள் வாசித்தீங்கன்னா இங்கே போனார் அங்கே போனார்னு நிறைய பேர்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டிய அவசியம், அதனால அதை நான் செய்தேன். So it's important for us to know the places that Paul visited in this second part of third missionary travel. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா சீடர்களை உருவாக்குவர்களாக நாம் எவ்வாறு வளருவது. So today we are going to learn how to grow as effective disciple makers. இந்த ஜேர்னியில், இந்த டிராவலில் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட நீங்கள் கடந்து செல்வீர்களானால், நான் கடந்த வாரத்தில் சொன்ன மாதிரி அவருடைய மெயின் கோல் என்ன அப்படின்னா சீடர்களை உருவாக்குகிற காரியத்தை அவர் தீவிரமாக செய்கிறார். So we see that how Paul was so vigilantly working on making disciples. So as we go across this passage, we will come to know this main theme this morning. ஒரு இமோஷனலான ஒரு பயணம் இது. And it's also a very emotional travel that we go through this ஒரு இடத்துல 7 நாள், ஒரு இடத்துல 1 நாள், ஒரு இடத்துல 3 நாள் இப்படி தங்கி விட்டு வேகமாக அவர் கடந்து எருசலேம் நோக்கி வருகிறார். Some places 3 days, 7 days, 1 day, then he's eagerly going towards Jerusalem. இப்ப சந்திக்கிற ஒரு சிலரை அவர் திரும்ப அவர் பார்க்க போவதில்லை. And some of them that Paul meet, that he will never meet them again. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜேர்னில நீங்க பாத்தீங்கன்னா அவர் அவங்களோடு கூட எவ்வாறு கூட உறவாடினார், இந்த காரியங்கள் எல்லாம் மிகுந்த ஆச்சரியமாக ஒருவேளை உணர்வுபூர்வமாக இருக்கிறது. And also we see the bonding that Paul has created. So in the short period, there was an emotion there as he leaves that place to travel to விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சீசராக வேண்டும், சீசர்களை உருவாக்க வேண்டும். Every believer or the disciples and all the disciples should make other disciples. இது பவுலுக்கு மட்டும் உரிய வேலை அல்ல. This is not only to Apostle Paul. பவுல் செய்ததுக்கு காரணம் என்னன்னா அவர் கிறிஸ்துவை பின்பற்றினார். அதனால கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் பவுலை பின்பற்றி நாம் அதை போலவே சுவிசேஷ பணி, அது மாத்திரமல்லாமல் சீசத்துவ பணி செய்ய வேண்டும். Not only Paul, that all those who follow Jesus or Paul, because Paul follows Christ, so all of us are called to be disciples. இன்றைக்கு சபைகள் இந்த காரியத்திலே மிக அதிகமாக தவறுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. And we can see today the churches are failing in this area. நீ ஒருவேளை யோசிச்சிருப்பீங்க, ஒரு சில ஊழியங்கள், ஒரு சில சபைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல் ஜெனரேஷன் இருக்கும்போது அவ்வளவு வைப்ரண்டா இருக்கும். அடுத்து அந்த போதர்களுக்கு பின்பாக வருகிற அடுத்த ஜெனரேஷன் பார்க்கும்போது அது கொஞ்சமாக சாவதை நாம் பார்க்க முடிகிறது. We see the churches initially with this vigor of disciple making, and then later they lose that vision and we don't see they making disciples, and churches are dying down with this. சபைகள் அதிகமாக பெருகிறது, அல்லது சபையில நிறைய பேர் ஆட்கள் வர்றாங்க, ஆனா நாட்கள் ஆக அவர்கள் ஒரு பாரம்பரியமாக சபைக்குவர்களாக மாறி போய் கொஞ்சமாக அது பட்டு போகிறது. And people are coming to the church, but again it becomes a very ritual and very nominal, and then there's no much growth in the church. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சீடத்துவம் அங்கே செய்யப்படாததுதான். The reason for that, because they are failing to make disciples. சபைகள் அந்த நாட்கள் வந்து ரொம்ப சிறியதா இருந்தது, அந்த சீசத்துவம் அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு வந்து ரொம்ப ஆசை என்னன்னா பெருசாகணும் அப்படின்னு. சபைகள் பெரிதாக சீடத்துவம் இல்லாமல் போய்விட்டது. Those days churches were very small, but the discipleship was going very vigilantly. But now today we have mega church concepts, but the disciple making has been reduced. நம்முடைய சபை வளர்ந்து கொண்டிருப்பது மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. It's so glad that our church is growing. நம்ம சர்ச்சில் உட்கார இடமில்லாத அளவுக்கு ஆட்கள் நிறைந்திருப்பதை பார்க்கும்போது ஒரு போதகர்களாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். As pastors we feel really happy that our churches are growing and getting filled up. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பாரம், ஒரு பயமும் வருகிறது. என்னவென்றால் சரியான சீடத்துவம் நம்முடைய திருச்சபையில் நடக்கவில்லாவிட்டால் அடுத்த ஜெனரேஷன் இவ்வாறு தொடராது. At the same time we have the fear, if we are not making disciples, then this we will not see a continuity of
disciples in the next generation. ஒருவேளை ஆண்டவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மூலமாய் நம்முடைய திருச்சபைக்கு ஒருவேளை இதை யாவுபடுத்துவதற்காக இதை பேசிக் கொண்டிருக்கக்கூடும். Maybe God is speaking to us or reminding us from book of Acts that this is very important area for us to take. நம்முடைய திருச்சபைக்கு இந்த தரிசனத்தை அந்த நோக்கத்தோடு கூட கொடுத்திருக்கக்கூடும். And for that purpose God has given a vision and mission to our church. இந்திய தேசத்தில் இருக்கிற அநேக திருச்சபைகள் சீடர்களை உருவாக்குற திருச்சபையாய் மாறுவதற்கு நம்முடைய சபையை ஆண்டவர் முன்னுதாரணமாக வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்று நான் நம்புகிறேன். And I believe that God wants to keep our church as a model church to other churches in our nation in making disciples. கடந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி கனி நிறைந்த சீடர்களாக வளருவது என்று பேசினோம். Last week we spoke about how we can be a fruit bearing disciples. இன்றைக்கு எவ்வாறு சிறந்த சீடர்களை உருவாக்குவது என்பதாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். Today we are going to learn how we are going to grow as effective disciple makers. எனக்கு முன்பாக 3 காரியங்கள் இருக்கிறது, என்னோடு கூட கடந்து வாருங்கள். 3 things I want to lay before you, just come along with me. முதலாவது, Firstly, பரிசுத்தவான்களை பக்தி விருத்தி அடைய we need பண்ணுங்கள். to equip the saints. ஒரு பொதுவாக ஒரு பார்வை இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. There was a general understanding some days before. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது, கல்லூரியில் படிக்கும் போதெல்லாம் பிரசங்கிமார்கள் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்வார்கள், ஊழியங்கள் எப்பொழுதுமே கிறிஸ்தவர்கள் மத்தியில் செய்யப்படுகிறது, கிறிஸ்தவர் அல்லாதவரை நாம் சந்திக்க வேண்டும் என்று அதிகமாய் பேசுவார்கள். Those days the preachers used to say messages are being given only to the church, to the Christian believers, but we need to bring a message to the unbelieving world. ஆனால் இப்ப மறுபடியும் பெண்டுலம் வந்து மறுபடியும் மாறி இருக்கு. இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? முன்னாடி எல்லாம் தென் தமிழகத்துல வந்து அநேகர் ஊழியத்துக்கு, முழுநேர ஊழியத்துக்கு என்று வருவார்கள். In those days many people will come to a full time mission. எல்லா வீட்லயும் யாராவது ஒருவரையாவது முழுநேர ஊழியத்துக்கு என்று அனுப்புவார்கள். At least one person in that family will be sent for a full time mission. அநேகர் தென் தமிழகத்துல இருந்து இருக்கிறவங்க நம்முடைய திருச்செந்தூர்ல இருக்கீங்க. இன்றைக்கு யோசித்து பாருங்க, அநேக மிஷனரி ஆர்கனைசேஷன்ல ஊழியத்துக்கு முழுநேர பணிக்கு அர்ப்பணிக்கிற ஆட்கள் மிக மிக குறைவு. Usually from South Tamil Nadu many people will come for full time mission, but if you see the statistics today it has come down drastically low. எந்த ஒரு ஊழியத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக, குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து அல்லது கேரளால இருந்து, அது இந்த சவுத் பார்ட் ஆஃப் இந்தியால இருந்து ஊழியத்துக்கு என்று போகிறவர்கள் குறைந்து போய் விட்டார்கள். If you take the statistics or check out with the mission organizations, people coming from the south of our nation has been drastically reduced. கல்லூரிகளுக்கு போய் பாருங்க, இங்க ஒரு ஏசியா இருக்குது, எங்களுக்கு பிஎஸ்எஸ் ஒரு கல்லூரி இருக்கு, எல்லா கல்லூரியிலையும் போய் பாருங்க, அதிகபட்ச பேர் கிழக்கு இந்திய பகுதியில இருந்து, நார்த் அதாவது வடகிழக்கு இந்திய பகுதியில இருந்து தான் அநேகர் பைபிளை படிக்க வராங்க. நம்ம ஊர்ல இருந்து யாருமே என்ன செய்யறது இல்லை, பைபிள் படிக்கிறது வரதில்லை. If you just visit the seminaries or the Bible schools, you will see that we don't see any from South India, but mostly people from Myanmar and Middle East, northeastern states, people come there. ஏனென்றால் திருச்சபை சீடர்களை உருவாக்குவதிலே தவறி இருக்கிறது. The church has failed in making disciples. ஆண்டவர் நாங்க 3 பேரும் சேர்ந்து வந்தபோது எங்களுக்கு கொடுத்த பாரத்தில் ஒன்று அது. அதனால தான் இதை நம்முடைய தரிசனமாக கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஜிபிடிசி ஆரம்பித்தோம், அதனால தான் டிசைபிள்ஷிப் குரூப் ஆரம்பித்தோம். இது எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம் தான், ஏனால் திருச்சபை தவறி இருக்கிறது, நாம் அதை அந்த தவறை நாம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் இதை செய்கிறோம். And pastors thought that no, this has been missing in our churches, so we came out with thought in making disciples and to strengthen the believers, we started GBTC and many other disciple programs. 3 விதமாக அதை செய்யலாம். In 3 ways we can do that. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா விசுவாசிகளை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருங்கள். Firstly, to encourage the believers spiritually. 1-2 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் சீசர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்க தேசத்துக்கு சேர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You see that verse 2 says, when he had gone through those regions, he had given them much encouragement, he came to Greece. வெகுவாய் புத்தி சொன்னான், ரொம்ப அதிகமாய் அவரை உற்சாகப்படுத்தினான். No, he was just encouraging them in the ministry. சீடர்களுக்கு அவன் போதித்ததோடு வரல, மாறாக அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறதான தடுமாற்றங்களிலே அவர்களை உற்சாகப்படுத்துகிறவனாக இருந்தான். He's not only preaching gospel and leaving them, but he wants to encourage them in all of their struggles and to encourage them and to cheer them up. இன்னொரு வார்த்தை சொன்னா, கன்சிஸ்டன்டாக அவர்களோடு கூட கடவுளுடைய காரியங்களை பேசி உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பது. And also it's not once in a while, but consistently Paul was encouraging the believers and in the ministry. இது இந்த அதிகாரத்தில் மட்டும் இல்ல, பவுல் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் அதை செய்து கொண்டே இருக்கிறதை பார்க்கலாம். Not only in this chapter, but wherever Paul travels in his ministry, he was doing that. இரண்டாவது, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஜனங்களை நாம் எஜுகேட் பண்ண வேண்டும், அல்லது கற்றுக் கொடுக்க வேண்டும். And as much as possible, we need to educate with sincerity. ஒரு சில மாதங்களாக அல்லது சில வாரங்களாக நாம் திரும்ப இதை நாம் பேசுகிறோம். A couple of weeks I've been reminding this thought. ஏனென்றால் நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா,
போதனை மாத்திரம் சீசத்துவம் அல்ல, ஆனால் போதிக்காமல் சீசத்துவமே இல்லை. So education is not alone discipleship, but without education there is no discipleship. நாம் கற்றுக்கொள்ள வேணா. சீசர்னா என்ன தெரியுமா? லேர்னர் அப்படின்னு அர்த்தம், கற்றுக்கொள்கிறவன் அர்த்தம். Okay, a disciple is a person who learns. பாருங்க, பவுல் தன்னுடைய அந்த பணியை எவ்வளவு தீவிரமாய் செய்கிறார் என்று பாருங்கள். You see how Paul is doing that in this passage. 7ஆம் வசனம் சொல்லுது. Look at 7th verse. வாரத்தின் முதலாம் நாள், அங்க 7 நாள் தங்கி இருக்கிறார். அந்த முதலாம் நாள்ல அப்பம் விற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளில் புறப்பட வேண்டும் என்று இருந்தது. அவளுடனே சம்பாசித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். When you were gathered there together to break bread, Paul talked with them, intending to depart on the next day. So he prolonged his speech until midnight. 9ஆம் வசனம் சொல்லுது, பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். And verse 9 says, for a long time Paul was preaching. 11ஆம் வசனம் சொல்லுது, மறுபடியும் அவன் ஒருத்தன் கீழே விழுந்து செத்து போறான். அவனை போய் எழுப்பிட்டு வந்து மறுபடியும் வெகு நேரம் பேசிக்கிருந்தார். Eutychus fell down and died, but even after that Paul was preaching till daylight. பேசிக்கிட்டே இருக்கார். So Paul is speaking for a long time. அவருக்கு டயர்டே ஆகாதா? Will he not get tired? அவருடைய பேஷன் பாருங்க. எப்படியாவது இந்த ஜனங்களை நான் மறுபடியும் சந்திப்பனான்னு தெரியல, எப்படியாவது நான் எல்லா விதத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று துடிக்கிறார். So Paul thought that will I meet these people again? But Paul is having that passion in teaching them. இரவு முழுவதும். And for a whole night Paul was preaching. அடுத்த நாள் அவர் டிராவல் பண்ணணும். The next day morning Paul needs to travel. காலையில வண்டி எடுக்கணும், கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாமே அவர். He can sleep for some time so that he can travel next day morning. ஆனால் அவர் இரவு முழுவதும் செய்கிறார். But the whole night Paul is doing this. அதுல அது மட்டும் இல்ல, 20ஆம் வசனத்துல என்ன சொல்றதுன்னு பாருங்க. In verse 20, அங்க எபேசு சபையில இருக்கிற மூப்பர்கிட்ட பேசுறார். and he is speaking to the elders in the Ephesian church. அவர் சொல்றாரு, நாங்க உங்ககிட்ட இருந்தபோது நான் என்ன பண்ணேன்னு யோசித்து பாருங்க என்று சொல்கிறார். He is telling them, just think and see what I was doing when I was with you. 20ஆம் வசனத்துல சொல்றாரு, பிரயோஜனமானதில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. And I did not shrink from declaring anything to you that was profitable to you. எதெல்லாம் உங்களுக்கு முக்கியமானதோ அதை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் போதித்தேன் என்று சொல்கிறார். What is all profitable to you I just preached. வீடுதோறும் உங்களுக்கு பிரசங்கித்த உபதேசம் பண்ணினேன் என்று சொல்கிறார். And he is saying, and teaching you in public and from house to house. 26ஆம் வசனத்தை பாருங்க. Verse 26. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். In verse 27 says, I did not shrink from declaring the whole counsel of God. நான் இதை வாசித்தபோது எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. எனக்கு 27ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எல்லாருடைய இரத்த பலிக்கும் நான் நீங்கி இருக்கிறேன் என்று சொல்கிறார். Okay, Paul is saying that I preach the whole counsel. 27. Verse 26, I testify to you this day that I'm innocent of the blood of all. அப்படின்னா என்ன தெரியுமா நான் புரிஞ்சுக்கிறேன்? முழு வேதத்தையும் ஒரு போதகரோ அல்லது நீங்களோ மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்காவிட்டால் அவருடைய இரத்த பலிக்கு உரியவர்களாக இருப்பீர்கள். No, if you are not teaching the whole counsel of God, and we are accountable for their blood. நிறைய சபைகளில் பார்த்தீங்க அப்படின்னா வேதத்திலிருந்து பிரசங்கிக்கிறாங்க, ஆனால் வேதத்தை முழுமையாக போதிப்பதில்லை. Many preach from the Bible, but they don't teach and preach the whole Bible. Through the Bible. நம்ம வேதம் முழுமையும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. It's very important that we teach and preach through the Bible. அதனால தான் நம்ம திருச்சபையில பார்த்தீங்கன்னா வேதத்தை வரிசைக்கிரமமாக புத்தகமாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். So that's why we have in our church systematically teaching the Bible. அப்படி போதிக்கும்போது ஒரு நிறைய பிரச்சனை இருக்கு. So there's a problem in doing that. ஒன்று என்ன அப்படின்னா நிறைய காரியங்கள் இதெல்லாமா பிரசங்கம் பண்ணணும் அப்படின்ற சூழலை உங்களுக்கு உருவாக்கும், ஒருவேளை எங்களுக்கு உருவாக்கும். We may also think what to preach in this passage, in such passage like this we may think. Or you may also think. ஏதாவது உற்சாகமா கர்த்தர் கண்ணீரை காண்பார் கவலையை போக்குவார்னு எதையாவது பேசுறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். இவர் ஏதோ பவுல் அங்க போனார் இங்க போனார் இதெல்லாம் நமக்கு தேவையா என்ற மனநிலையோடு கூட ஜனங்கள் உட்கார்ந்து இருக்க கூடும். It may not be a very comforting message, but because this text is being expounded, so sometimes it sounds boring to us. நீங்க சிரிக்கிறத பார்த்தாவே தெரியுது, எப்படி ஃபர்ஸ்ட் அவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க, நாங்கள் வருஷத்தில் வர்றது அப்படின்னு. You got it right. So it's not that much interesting sometime. ஏன்னா வேதத்துடைய எல்லா பகுதியிலும் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், டீச்சர்ஸ் இருக்கீங்க, நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு சில சாப்டர் எடுக்கும்போது நீங்களும் எக்ஸைட்டாக இருப்பீங்க, பசங்களும் எக்ஸைட்டாக இருப்பாங்க. ஒரு சில இது எடுக்கும்போது உங்களுக்கு இதை இப்படி தான் நம்ம சொல்லித்தர போகிறோமோன்னு இருக்கும், அவங்களுக்கும் போட்டு கொண்டு எடுக்கிறாண்டா அப்படின்றது இருக்கும். As teachers we may teach some subject, but some topic that we teach we may not so be excited. So it may be boring to students. But that is necessary. அது மிக முக்கியமானது. But it is very important for us to ஜனங்களுக்கு பிடித்ததை கொடுப்பதல்ல ஊழியக்காரருடைய வேலை, மாறாக ஜனங்களுக்கு தேவையானதை கொடுப்பது. Not that people like that want to give, but what is needed to them as teachers and preachers we need to give them. சில நேரங்கள்ல இங்க பேசுறது உங்களை ஹர்ட் பண்ணும்.
Yeah, sometimes that we preach from here may hurt you. கட் பண்ணணும். ஏன்னா அதுதான் வேத வசனத்தினுடைய மிக முக்கியமான பணி. It should do that because that's how God's word will be pointing to us. நமக்குடைய தவறுகளை வேத வசனத்தின் மூலமாக நாம் உணர்த்தப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். And Spirit of God wants to point that, prick that in our hearts through the scriptures. தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, நீ கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. So in writing to Timothy, Paul is saying, you warn them, you condemn them, rebuke them with the scriptures. யாருக்கு பிடிக்கும் இதெல்லாம்? So who will like all these things? ஆனா உண்மையா சீஷரா ஆக்கணும் அப்படினா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். So to make someone a true disciple, this act is very important. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, கேஷுவலா நிறைய பகுதியை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். So it's possible that we casually skip many passages as we teach or preach. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் உங்கள ஒரு சிலரை மன்னிக்கல, அல்லது உங்க மேல கோவமா இருக்கேன், அல்லது அவங்கள கண்டாவே எனக்கு பிடிக்காது என்ற மனநிலையோடு நான் இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். Suppose if I have not forgiven somebody, if I am angry at somebody, suppose if I am preaching, டாபிக் ப்ரீச் பண்றதா இருந்தா அந்த டாபிக் மட்டும் நான் தொடவே மாட்டேன். if I am preaching a topical sermon, definitely I will not touch on that topic because I have that issue. ஏன் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் இந்த டாபிக் பக்கமே வர மாட்டேன். Why we should forgive others? Definitely I will not go to that. தேவ வல்லமையாலே வாரி நிரப்பப்படுவது அப்படினு பேசிட்டு Maybe I'll talk about God's power or some other topic that is interesting. ஆனா பைபிள் இப்படி டீச் பண்ணும்போது அந்த பகுதியை நான் பேசித்தான் ஆக வேண்டும். When Bible is pointing out and stressing out strongly, I have the responsibility to preach that. கடந்த 18 வருஷமா நான் இந்த விதமாக வேதத்தை போதித்து வருகிறேன். நான் சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு பயனடைந்திருக்கீங்களோ எனக்கு தெரியல. ஆனால் தேவனுடைய வசனம் அது இருபுறம் கருப்புள்ள பட்டயமாக அது கிரியை செய்ததை நான் அறிந்திருக்கிறேன். So for past 18 years pastor is preaching and teaching in this manner, so I've been really blessed how God's word is also blessed me and also blessed others. முழுமையாக கொடுங்கள். நாம தேவன் முழுமையான பைபிளை கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். Let's give the whole counsel of God because God has given us completely to us. எச்சரித்து ஆலோசனை சொல்லுங்கள். Nextly, exhort about their responsibility. 28 வசனத்துல சொல்றாரு, நீங்கள் ஆகையால் உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் சொல்றாரு, மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்கிறார். Says pay careful attention to yourself and also of all the flock that God has given you. இங்க இந்த விசுவாசிகளை பத்தி அவர் கொடுக்கிற நரேஷனை கவனிங்களே. You see the point about the flock of God that Paul is mentioning. என்னன்னு சொல்றான்னு பாருங்க, 28 வசனத்துல இரண்டாவது பகுதி, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. Okay, here it says to care for the church of God which he has obtained with his own blood. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஹேண்டில் வித் கேர்னு சொல்லுவோம். அதாவது கவனத்தோட யூஸ் பண்ணுங்க, இது ரொம்ப காஸ்ட்லியானது அப்படி. இங்க அப்படிதான் சொல்றாரு, ஹேண்டில் தம் வித் கேர். ஏன்னா தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை இது. You handle the people of God with much care because they are obtained or purchased with their own blood of Jesus. அதனாலதான் நம்ம பரிசுத்தவான்களை பக்தி ரீதியா பண்ணணும், எல்லாத்தையும் போதிக்கலாம், அந்த ரத்த பலி நம்ம மேல விழுகும். ஏன் அப்படின்னா அவங்க தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை. That's why it's important to preach the whole counsel to them because we are accountable of their blood. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அவர்களுக்கு கண்காணிகளாய் வைத்திருக்கிறார். And God has kept us overseas for them. ஆண்டவர் உங்களுக்கு பொறுப்பா இருக்கிறார். நம்ம ஆபேல மாதிரி காயின மாதிரி சொல்லிட முடியாது, நான் என்ன அவனுக்கு காவலாளியா என்று சொல்லிட முடியாது. நாம் காவலாளிகள் தான். We have the responsibility. We cannot be like Cain saying that who am I as a caretaker for that person. மந்தையை தப்ப விடாதபடி குடிதான ஓநாய்கள் வரும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அநேகர் எழும்புவாங்க. யாரு? உங்களுக்குள்ளேயே நிறைய பேர் என்ன செய்வாங்க, தவறானதை போதிப்பாங்க. Says fierce wolves will rise up, will come in among you, not sparing the flock. ஆனால் நான் சொல்லி கொண்டு வந்ததை நினைவில் கொள்ளுங்க, நான் உங்களுக்கு போதிச்சதை மனசுல வச்சிருங்க. But Paul says pay attention to what I said. அப்படின்னா நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைங்க. அதுக்கு எதிராக யாராச்சும் பேசும்போது அதுக்கு நீங்க கத்துக்கிட்டது வந்து உங்களுக்கு என்ன செய்யும், உங்களை தற்காத்துக் கொள்ள உதவும். Paul says you keep it very carefully with you, pay attention to it, but whenever some false teaching comes, definitely that teachings will protect you. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு? You know what do parents do to children? அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, We give them food, படிக்க வைப்பாங்க. we educate them. அது மாத்திரம் இல்ல, எப்படி அவர்களை ஆபத்திலிருந்து பாதுகாப்பது என்பதை குறித்து யோசிப்பார்கள். Not only that, they will also to guard them and protect them from all dangers. அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். So that's what as ministers we need to do towards God. சீடர்களை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா பரிசுத்தவான்களை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். If you want to make disciples, we need to equip the saints. நேரம் செலவழிக்கணும். We need to invest time. ஆட்களோடு கூட நாம் தேவனுடைய வசனத்தை சரியான விதத்தில் போதித்து கற்றுக் கொடுத்தவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். We need to teach them the God's word and continue to encourage them.
எப்போ பைபிள் ஸ்டடியோ அல்லது ஒரு டிசைபிள்ஷிப் மீட்டிங் ஆரம்பிக்கும் போது பொதுவாக கேட்கப்படுற கேள்வி என்ன, ஹவு லாங், இது எத்தனை நாளைக்கு நீங்கள் பண்ணுவீங்க? Usually the question will be asked before starting a Bible study, how long this will be continued. நான் பொதுவாக சொல்லுவேன், எனக்கு ஆண்டவர் ஜீவன் தர வரைக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வரைக்கும். I'll tell as long as God gives me life and as long you have the interest, we will continue, I'll say. ஏன்னா இது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். இது வந்து வாழ்நாள் முழுவதும் நாம் ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் கற்றுக்கொள்கிற ப்ராசஸ். Because learning God's word like this and learning from one another it's a lifelong process. நம்மளை சப்போர்ட் பண்ணுற ஃபெல்லோஷிப் பைபிள் சர்ச்சுக்கான ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். So I thank God for the Fellowship Bible Church who was supporting us. அங்கே இந்த விதமான தனித்து, அதாவது ஒருவருக்கு ஒருவரான அந்த சீஷத்துவம் அநேகர் பண்ணுறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க டெஸ்டிஃபை பண்ணுறதை நான் கேள்விப்பட்டு நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். I have just heard the testimonies of how they disciple others in the church. சமாப்தம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரோடு கூட ஏற்கனவே 20 வருஷம் 25 வருஷம் ரெகுலராக மீட் பண்ணுறாங்க. ரெகுலராக Maybe they spend time with another person for 20 long years and discipling. நான் கேட்டேன், என்னதான் நீங்கள் கற்றுக்குவீங்க, 20 இயர்ஸ் என்னதான் கற்றுக்குறீங்க என்று கேட்டேன். I just asked what you will learn doing this 20 years. அவர் சொன்னார், நான் கற்றுக் கொடுத்தேன். First I was teaching them, he said. நாங்க 2 பேரும் சேர்ந்து கற்றுக்கொண்டோம். Then together we just learned. இப்போ நாங்க சேர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம். Togetherly we are growing now. சீஷத்துவம் அப்படித்தான் செய்யப்பட வேண்டியது. So this is how discipleship will be carried out. இரண்டாவது, Secondly, உறவுகளை நிலைநிறுத்துங்கள். to establish relationships. உறவுகளை உருவாக்குங்கள். So we need to make relationships. உறவுகள் இல்லாம சீஷத்துவம் சாத்தியமே இல்லை. So without building up or establishing relationship, there is no discipleship. நிறைய பேர் வந்து அந்த ஹாய் பை ரிலேஷன்ஷிப்போட நிறுத்தி விடுகிறார்கள். Mostly in the church we just stop with a hi and bye relationship. சண்டே வர்றது, எப்படி இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க, அப்படி பார்த்து ஒரு சில நேரத்தில் பேசிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான் நம்ம சந்திப்போம். We meet them in the church, we just greet them, and then once again we meet them again only in the next Sunday. உங்களுடைய என்னுடைய முதல் உறவினர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உள்ளூர் திருச்சபை மக்களாக இருக்க வேண்டும். The first relationship that should be believers from our local church. என்ன பிரச்சனை, நம்ம சொந்தக்காரங்களோட நமக்கு உறவு இல்லாம போயிடுச்சு நிறைய நேரத்துல. Problem with us is with our own relationship also we don't have a good relationship. அதனால திருச்சபை மக்களோடு கூட உறவுள்ளவர்களாக இருப்பது என்பது ஒரு எட்டாக்கனியாக அல்லது அதெல்லாம் நம்ம என்ன சொல்றது, அதெல்லாம் இல்லவே இல்லை என்பதாக மாறி போனது. So it becomes a difficult thing or a challenging thing to have a good relationship within the church also. சர்ச் முடிச்சு அப்படியே பறந்துறது. So we just soon after service we leave. ஒருவேளை ஸ்நாக்ஸ் சமயத்துல வந்து ஒரு சிலர் மாத்திரம் பார்த்து பேசுவது. Maybe particular people alone we will greet and talk to them. அந்த வாரம் முழுவதும் யாரை பத்தியும் நம்ம எதையுமே கண்டுக்காமல் இருப்பது. The whole week we are not bothered about anybody. இப்படி தான் நம்ம பழகி இருக்கிறோம். So this is how we have learned. அதனால தான் சீடத்துவம் நடப்பதில்லை. That's the reason discipleship is not happening. உறவுகளை நிலைநிறுத்தணும். அது எப்படி பாருங்க, அவர் என்ன பண்றாரு, உங்களோட டிராவல் பண்றதுக்கு விரும்புற நண்பர்களை உருவாக்கணும். So you need to make friends who would accompany you. நீங்க எங்கேயாச்சும் போலாம் அப்படின்னு யாரையாச்சும் கூப்பிட்டாங்கன்னா உடனே வரப்படுதுன்னு சொல்றதுக்கான ஆட்களை உருவாக்கணும். If you are saying I'm traveling to some place, there should be a people joyfully joining you and accompanying you. சேர்ந்து டிராவல் பண்றது. So joining in together and serving the Lord. That's amazing experience. அது ஒரு அழகான ஒரு அனுபவம் அது. So that's a wonderful experience in the ministry. நாங்க வெள்ளூர் போகும்போது அடிக்கடி சர்ச்சில் இருக்கிற யாராச்சும் ஒருவரை கூட்டிட்டு டிராவல் பண்ணுவோம், நானும் மனோவா பாஸ்டர்லாம். ஸோ இட் வாஸ் அ வெரி குட். ஏன்னா அங்கே வந்து எப்போதும் பைபிள் ஸ்டடி நடத்துகிறது இல்லை, அநேக காரியங்களை பேசி கொண்டிருப்போம், பேசி சிரிப்போம். When pastors used to travel, they go together. They travel to Vellore because they talk a lot of things and have fellowship. Nanu exam அப்ப டைட்டஸ் பிரதரை நான் எப்போதும் கூட கூட்டி போனேன். So yeah, Nanu was having exam. I took Titus brother with me. ஏன்னா 3 மணி நேரம் நான் சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன் எக்ஸாம் முடிச்சிட்டு வர வரைக்கும். அதனால எனக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் தேவைப்படுச்சு. ஸோ we had a very good time. ரொம்ப அருமையான, சேர்ந்து நாங்கள் சாப்பிட்டோம், நொங்கு சாப்பிட்டோம், சேர்ந்து கதை பேசணும். So they are roaming around. We had a very good time. They had good time together, spending time and enjoy their fellowship. பாருங்க, பவுல் எங்க போனாலும் அவளை வரி அனுப்புறதுக்கு எல்லாரும் ஆசையா ஓடி வருகிறார்கள். So wherever we see here, people are accompanying Paul in sending him up. ஒருவேளை ஊரை விட்டு போனாக்க வழி அனுப்புறதுக்கு கூட நிறைய பேர் வருவாங்க நினைக்கிறேன். Maybe if I leave this town, maybe that time some people may come with me. 4 வசனத்தை பாருங்களேன். பெரிய ஊரான சேர்ந்து சோபத்தரு, Sopater the Berean, ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு ஆளு, தெசலோனிக்கேர்ல இருந்து அரிஸ்தர்க்கு, and there is Aristarchus of Thessalonian, செக்குன்னு, then Secundus. அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா செகண்ட் அப்படின்றாங்க, அல்லது ஒரு அடிமையாக இருக்கலாம், அவருக்கு பேர் இல்லாமல் இருக்கலாம், அது 2ஆம் நம்பர் அவருடைய பேரா இருக்கலாம்னு சொல்கிறார்கள். Could be a slave or the second name, so it's called Secundus. தெர்பையானாகிய காயு தீமோத்தேயு, Guys of Derbe,
ஆசியா நாட்டாராகிய தீகிக்கு துரோபபீமு the Asians Tychicus and the Trophimus. ஆசியா நாடு வரைக்கும் துணைக்கு வந்தார்கள். So till Asia they are accompanying him. முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் பேர் என்ன? ஆக்கிலாம் பிரிஸ்கிலாவும் கொரிந்துல இருந்து எபேசு வரைக்கும் பவுலோட டிராவல் பண்ணி வந்தாங்க. So we know Aquila and Priscilla were traveling from Corinth to Jerusalem to Ephesus. Till here we see till Asia people are accompanying Paul. 21 பாருங்க. 21 verse 5. நாங்கள் அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்படும் போது அவர்கள் எல்லாரும் மனைவிகளோட பிள்ளைகளோடு பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழியனுப்பும்படி வந்தார்கள். See, when our days they were ended, they departed and went on our journey, and they all with wives and children accompanied us until we were outside the city. ஒரு 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 ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ இருக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா தங்களோடு கூட அப்படிப்பட்டதான உறவு பாராட்டுகிற நபர்களை கொண்டிருப்பது. The difference between others and those who are serving the Lord is having a rich relationship like this. அநேக கதைகளை நான் சொல்ல முடியும். ஒரே ஒரு சம்பவம் என்னன்னா, நான் 12th படிக்கும்போது காக்காவேரி இல்லை காடநேரி அப்படின்ற ஒரு எல்லாமே காலை ஆரம்பிக்குது. காடநேரின்ற ஒரு வில்லேஜுக்கு வந்து விபிஎஸ் டைரக்டராக போயிருந்தேன். So when I was in 12th, so he went, pastor went to as a VBS director to a place called Kadaneri. காடநேரி ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கு. Yeah, it's a place near Sri Perambudur. அப்போ வந்து நான் 12th முடிச்சிருக்கேன், ரொம்ப சின்ன பையன் நான். So soon after my pastor's 12th standard, he went as VBS director. 10 நாள் விபிஎஸ், அது ஒரு வில்லேஜ். It's a village in that place. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிட்டிலனா விபிஎஸ் முடிச்சீங்கன்னா மதியத்துல எல்லாம் பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க, அடுத்த நாள் தான் வருவாங்க. So in the cities usually after VBS they leave and they go and they come the next day. ஆனா வில்லேஜை பொறுத்த வரைக்கும் பசங்க எல்லாம் நம்ம கூட தான் இருப்பாங்க. So it's a village, so people are surrounded there, students are there even after the meetings. அண்ணாச்சி பின்னாடியே திரிவாங்க. அது ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபீல். So students will be surrounding us and that's a different feel. மதிய வரைக்கும் நான் டைரக்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்துட்டு கதை பேசுவானுங்க, முன்னாடி விளையாடுவானுங்க, நீங்கள் தூங்குங்க நாங்கள் கையை காலை பிடிச்சி விடணுவானுங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. So till afternoon we'll have class. After that they will be just surrounding us and being with us. I slept with them. ஒருவேளை அவங்களோட சேர்ந்து தான் சர்ச் ஹாலில் தான் படுத்திருந்தோம். So we sleep together in the church hall. காலையில் கிணறுல போய் குளிக்கிறதுக்காக போவோம். எல்லாரும் வந்துருவானுங்க. We go outside and take bath in the well. நான் சாப்பிட எங்கேயாச்சும் போயிருந்தேன்னா வெயிட் பண்ணிட்டே இருப்பானுங்க எப்போ வர்றாரு. When I just go for a food they will be waiting outside. 10 நாள் முடிந்து அன்னைக்கு நான் கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கும்போது எனக்கு அந்த ஊரில் இருக்க எல்லா பசங்களும் நின்று கண்ணீரோடு நின்றது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. So the last day that I was traveling back, I can see the students were accompanying me and they were with நான் tears. ஒரு பக்கம் அவங்கெல்லாம் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. I was also in tears because of the affection and the bond that has been created. நண்பர்களை உருவாக்குங்க. So let's create friendship. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை சபை மக்களோடு கூட கடவுளுடைய பிள்ளைகளோடு கூட உருவாக்குங்கள். Let's make such kind of friendship with the church people. உங்களிடத்தில் கேட்கும்படியான கற்பவர்களை உருவாக்குங்கள். And also we should have learners who would listen to us. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட்டு முழுவதும் நீங்க பேசலாம், கேட்கற கால் இருக்கணுமே. No, we can whole night we can speak to others, but there should be people listening to that. நம்மளா தனியா பேசிட்டு இருந்தாக்க யார் இருக்குது? ஆட்கள் உட்கார்ந்து கேட்கறாங்க. அது 3வது மாடியில ஒருத்தர் என்ன பண்றா? Listening. அவனுக்கு பாதி புரிஞ்சு பாதி புரியல. பவுல் டயர்டா இருக்கறான் இல்லையோ, அவன் டயர்டாகி கீழ வந்து செத்தே போறான். So there's a man here, Eutychus, sitting there in the window listening and going through a deep sleep, and then he fell down and died because of listening to Paul. எனக்கு என்ன ஆச்சரியம்னா அவனை உயிரோட எழுப்பியாச்சு. வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வெகு நேரம் பேசிக்கொண்டு இருந்தார். So he raised him up alive, but the thing is even after that Paul is continuing to speak. See, ஒரு நபரோடு கூட நீங்க சரியான உறவு இல்லை அப்படின்னா அவங்க உங்களோட உட்கார்ந்தெல்லாம் விடியெல்லாம் பேச மாட்டாங்க. So if you are not in a right relationship with someone, definitely that person will not spend time with you for long hours. அப்படிப்பட்ட நபர் இருந்ததனால தான் அவர் சீஷர்களை உருவாக்க முடிஞ்சுச்சு. So it's possible being such person in the ministry. டெய்லி பைபிள் ஸ்டடிக்கு யார் வருவா? அந்த டீச் பண்றவருக்கும் பைபிள் ஸ்டடி வர்றவங்களுக்கும் சரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அந்த உறவு இல்லாட்டி. Okay, who will come daily to a Bible study? Only those who are attending and those who are teaching should have a good relationship. So அப்படிப்பட்ட நபர்களை உருவாக்கணும். So we need to create such people. உபசரிக்கிற இடத்துல நீங்க உங்களை தங்குற நபர்கள் இருக்கணும். And also we need to have believers who host you. எத்தனை பேர் விசுவாசிகள் வீடுகளை தங்கி இருக்கீங்க? How many of you stayed in other believers' house? யாருமே இல்லையா? Pastors there. Okay. Few of you. I've stayed. Okay. Thank you. விசுவாசிகள் வீடுகளில் தங்குங்கள். So we need to stay in believers' house. பொதுவாக எங்கேயாச்சும் போனோம்னாக்கா ஏதாச்சும் ஹோட்டல் போடுறோம் தான் பொதுவாக சொல்லுவாங்க.
Yeah, usually when people travel in different places, we used to book rooms. அது அவங்க நமக்கு கொடுக்குற மரியாதை. நம்ம அநேக நேரத்தில் சொல்றது என்னன்னா, இல்ல உங்க வீட்லயே நான் ஒரு ஓரத்தில் என்ன செய்றேன் தங்கிக்கிறேன்னு சொல்லுவோம், இல்லாட்டி சர்ச்சில் தங்கிக்கலாம். We can stay in their house or in the church that is available. அதுல ஒன்று இருக்கு. ஏன் அப்படின்னா அதுல ஒரு அழகான ஒரு உறவு பிணைப்பு இருக்கிறது. One secret is there in that because we have a good relationship to be built in such kind of a situation. அந்த குடும்ப நபர்களோடு கூட அநேக காரியங்களும் உரையாட முடியும். And there will be an opportunity for us to speak and converse with their family members or hosting. அந்த கார்டினரி வில்லேஜ்ல நான் அந்த சர்ச்சுடைய ஒரு மூப்பர் இருப்பார் இல்லையா, அவர் ஒரு டீச்சர், அவர் வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன். So he was the elder, he was a teacher, so I was staying in his house. அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் நம்ம லெட்டர் தான் போட முடியும். அதுக்கப்புறம் ஏறக்குறைய ஒரு 4-5 வருடம் அவங்களோடு கூட என்ன சொல்றது லெட்டர் போக்குவரத்தில் நான் இருந்தேன், அல்லது தொடர்பில் இருந்தேன். So after that for 4 to 5 years I was in relationship with that people, writing letters and முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷனரிகள் வந்து வீடுகளில் தங்க வைக்கப்படுவாங்க. So in initial days missionaries will be accommodated in the believers' அப்போ house. விசுவாசிகள் வந்து அந்த மிஷனரிஸ்ட பேசுவாங்க, எப்படி உங்க ஊழியர்கள்லாம் அவங்ககிட்ட பேசுவாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க அந்த ஊழியத்தை குறித்த பாரத்தை பெற்று அவர்கள் ஊழியக்காரர்களாய் மாறுவார்கள். So the missionaries will be talking with that family. So the children who are listening to them definitely will listen to the faith stories and think about also mission. இன்னைக்கு அந்த காரியங்களும் இல்லாமல் போயிட்டு. Those things are all not seen today. ஒருவேளை அடுத்த தடவைனாச்சும் நம்ம மிஷனரிஸ் 2 பேர் வர்றாங்க இல்லையா மே மாசத்துல, நம்ம சபை மக்கள் வந்து நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய வீடுகளில் அவர்களை தங்க வையுங்கள். Maybe the church supported missionaries when they come next time in the next May, I think as believers we need to make them to stay in our house. அமெரிக்காவில் நாங்கள் போகிற சர்ச்சில் எல்லாரும் நாங்கள் வீடுகளில் தான் தங்கியிருப்போம். So when you go to US for the fellowship meetings, they make us to stay in the believers' house. அதில் என்ன ஒரு இதுனா, நம்ம அவங்களோடு கூட சேர்ந்து சாப்பிட்றோம், அவங்களோடு சேர்ந்து டிராவல் பண்ணுறோம், அவங்களோடு கூட சேர்ந்து உணவு இருந்துக்கிறோம். இந்த காரியம் நடக்கும்போது இப்போ நான் ஒரு 4 தடவை ஒரே வீட்டில் தங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் என்னுடைய குடும்பத்தாரமாக மாறி இருக்கிறார்கள். So when I continue to stay in their house, they become our family members and they get to know us and know us better. சீடத்துவத்தை இல்லை, ரொம்ப முக்கியமானது உறவுகள். அதுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான காரியம்னா அவங்களோடு கூட தங்கியிருப்பது. So in establishing relationship is important in creating disciples. பாருங்க, நிறைய இடங்கள்ல அந்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். 21:4 நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சீசரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். 21:4 says, and having sought out the disciples, we stayed there for 7 days. 8வது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா பிலிப்பு என்னும் சுவிசேஷனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். And then they entered the house of, verse 8 says, on the house of Philip, they stayed there. அது பெரிய வீடுங்க, 4 பெண் பிள்ளைங்க. It's a big house and Philip has 4 daughters, unmarried daughters. தங்க இருக்குது, யாராச்சும் வந்தாங்கன்னா தங்க இருக்குன்னு, இப்போ சவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஊழியக்காரங்க வந்தால் தங்க இருக்குன்னு ஒரு அறை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. In south side if you see there is a special room kept for ministers to rest. அது ரெஸ்ட் எடுத்து தங்கி இருக்கிறதுக்கு ஏசி எல்லாம் ஃபிட் பண்ணி தனி ரூம் அமைத்திருக்கிறத நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்கிறேன். I have witnessed many places having a separate room for the servants of God. ஸோ யாராச்சும் வீடு கட்டினீங்கன்னா யாராச்சும் வர்றவங்களை தங்க வைக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் கட்டுங்க. கட்டாயம் மறக்காமல் ஏசி வைங்க, ஏசி தேவையில்லை. ஓகே ஓகே, அட்லீஸ்ட் ஃபேன் போட்டு வைங்க. ஓகே, ஸோ மற்றவர்களை நாம் வெல்கம் பண்ணணும் நம்முடைய வீடுகளுக்கு. So we need to welcome others into our home and host them. எனக்கு பதில் சொல்ல வேணாம், நம்ம சபையில் எத்தனை பேர் வீடுகளுக்கு ஃப்ரீயாக உங்களால் போக முடியும், ஃப்ரீயாக இன்வைட் பண்ண முடியும்? In our church, honestly, how many of us can say that we can freely go to someone's house or someone can freely come into our house? சீடத்துவம் அப்படி தாங்க நடக்கும். So this is how discipleship will take place. வீடுகளுக்கு வர்றது சாப்பிட்றதுக்கு மாத்திரம் இல்லை, and coming home is not only for having food, நம்ம வாழ்வை பகிர்ந்து கொள்கிறோம், but also to share about our lives. என் மனைவிக்கான ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் திடீர்னு வீட்டுக்கு கூட்டி வருவேன். So I thank his wife because anytime I bring my friends to my home. 12:30 ஃபோன் பண்ணுவேன், ஏமா 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு ஒரு 2-3 பசங்க வர்றாங்க, ரெடி பண்ணிடுமான்னு சொல்லுவேன். So I used to tell friends are coming, so will you prepare food? She'll be ready. அது எப்போது ஆயத்தமாக இருப்பா. And I've seen she'll be ready and cooking for them. நான் கேம்பஸ் இருக்கும்போது என்னுடைய ஸ்டாஃப் எல்லாம் வந்திருந்தாங்களே 1-2 பேர், அன்றைக்கி மெக்லின் அவங்களாம் என்ன டீமில் வந்தவங்க எப்போதும் எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. அது மண்டே காலையில் வந்து இது நடக்கும், என்னது ஸ்டாஃப் மீட்டிங், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்களோட தான் இருப்பார்கள். So the campus cassette people who come here, they be with us and they come regularly to our house. சாயங்காலத்தில் நான் என்னுடைய பைக்கில் வந்து 3 பசங்க உட்காந்து 4 பேர் நாங்கள் சேர்ந்து ஊழியத்துக்கு போவோம். So ஒரே பைக்கில், ஏன்னா அவங்க மற்ற பசங்கள்ட்ட பைக் இருக்காது. Taking them in my bike and I'll go the evening and drop them off. நான் சொல்கிறேன், தட்ஸ் அமேசிங் திங். ஏன்னா இப்போ நான் அந்த ஊழியத்தை விட்டு வந்து 18 வருடங்களுக்கு மேலே அது இன்றைக்கும் அந்த உறவுகள் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த விதமான ஒரு காரியங்கள் தான். ஒருவர் பகிர்ந்து கொள்வது, தங்குவது, பழகுவது, பேசுவது. It has happened 18 more years, but still I remember those moments
of having such kind of a relationship, and still we cherish that. 16 வசனம் சொல்லுது மீனோசோன் என்கிறவருடைய பழைய சீசனத்தில் நாங்கள் தங்க போனோம். 17 வசனம் சொல்லுது எருசலேமுக்கு வந்தபோது சகோதரங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. எல்லா இடத்துலையும் போய் தங்குறது. In every place as they travel, they just meeting people and staying with them. விசுவாசிகள் வீட்டில் தங்குறதுக்கோ அவங்க வீட்டுக்கு போறதுக்கோ சங்கடப்படாதீங்க. உங்களை மற்றவங்களை இன்வைட் பண்றதுக்கும் சங்கடப்படாதீங்க. அதுதான் உறவு. அப்படிதான் நம்ம Don't வளரும். be hesitant to invite believers to your house, or don't be hesitant to go to believers' house. கடந்து போங்க. போயிட்டு அவங்களோட பேசுங்கள், நேரம் செலவழிங்கள், சேர்ந்து உணவருந்துங்கள், Take time to go there and have fellowship and சேர்ந்து ஷாப்பிங் போங்க. share food and go shopping together. என்ன பதா போயிருமா? ஓகே. அப்படிதான் நம்ம என்ன செய்யணும்? உறவுகளை கட்ட வேண்டும். So that's how we build relationships. உங்களை உண்மையா நேசிக்கிற தலைவர்களை உருவாக்குங்கள். And then develop leaders who would pray with you and love you. பவுல் வந்து பேசுறாருங்க யார்கிட்ட? எபேஸ்ல இருக்கதான மூப்பர்கிட்ட. So Paul is having conversation with the Ephesian elders. பேசும்போது சொல்றாரு இனி நான் உங்களை பார்ப்பனான்னு எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். So Paul is saying that I may not know that I'll be meeting you again. 38 வசனத்தை பாருங்க. 38. 37 38 20ஆம் அதிகாரத்துல அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தை நிமித்தம் அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோடு கூட போனார். 20:37 says, and there was much weeping on the part of all. They embraced Paul and kissed him, being sorrowful most of all because of the word he had spoken, and they accompanied him to the ship. நான் யோசிச்சு பார்க்குறேன், இவங்கெல்லாம் லீடர்ஸ். அதாவது அந்த நாட்கள் வீட்டு சபைகள் தான் இருந்துச்சு. இந்த வீட்டு சபைகள் ஒவ்வொன்றிலையும் இருக்கிற மூப்பர்கள் அவர்கள். They are all elders in the house churches. இவர் ஒரு ஊழியக்காரர். And Paul is a minister of God. அவங்க கிட்ட எவ்வளவு அன்பாக அவர்களோடு கூட 3 வருஷம் பழகியிருப்பார்னா, நான் இனிமேல் நம்ம முகத்தை பார்க்க மாட்டோம் சொன்ன உடனே அவரால் தாங்க முடியவில்லை. அவர் கதறி அழுது கட்டி பிடித்து முத்தம் செய்கிறார்கள். You see how much they have been related. So in the short time, when the time when Paul is leaving, they embraced Paul, they kissed him, and they were weeping for his departure. நான் கிறிஸ்துக்குள்ள வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னால் சொல்ல முடியும், அப்படிப்பட்ட நபர்களை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். So I want to thank the Lord for the people that God has given, Pastor, and also to all of us in the ministry. நம்ம எல்லாருக்கும் அப்படி இருக்கிறாங்க. நம்ம ஒருவருக்கு அப்படிப்பட்டதான அன்பை ஆண்டவர் நமக்குள்ளாக ஊற்றி இருக்கிறார். So God has poured out such kind of love in the hearts of people. இதில் வளரணும், அப்பதான் வந்து சீடர்களை கட்ட முடியும். So we need to grow in this, only then we can make discipleship. மூன்றாவது கடைசியுமா, Thirdly, முன்மாதிரியாக செயல்படுங்கள். we need to ensure modeling. சீடர்களை உருவாக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்மாதிரியை காண்பிக்க So if வேண்டும். you want to make disciples, we need to show as a model in our life. வாழ்வு இல்லாத போதனை எந்த ஒரு மாற்றத்தையும் உண்டு பண்ணாது. And without life, the teaching will not be effective. ஒருவேளை பெர்ஃபெக்ட் ஆனது தான் நான் போதிக்கணுமா என்று கேட்டால், If you ask, do we need to be perfect in teaching? நீங்கள் போதிக்க போதிக்க நீங்களும் முதிர்ச்சி அடைவீர்கள். The thing is, as we teach, we will be perfecting towards maturity. எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை ஆண்டவரை பத்தி மத்தவங்க நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க, அந்த அளவுக்கு அவர்கள் மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்வும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். As long as we keep sharing God's word to others, God's word will transform our lives. அவர் சொல்றார் 3 காரியத்துல நான் உங்களுக்கு முன்மாதிரியா இருந்தேன்னு சொல்கிறார். So in three areas, Paul says that I been a model to you. 20 அதிகாரத்தினுடைய 18 வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க அவர் சொல்றாரு, நாங்கள் எல்லா காலங்களிலும் முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாக இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Verse 18 says in 20 chapter, you yourselves know how I lived among you the whole time from the first day that I set foot in ஒரு Asia. 3 வருஷம் ஒரு ஆள் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா ஈஸியா அந்த நபர் யாருன்றதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். If for a person stays with another for 3 years, it's easy to make it out what kind of a person. அது வார வாரம் இவங்க பவுல பார்த்தவங்க இல்ல, ஒவ்வொரு நாளும் பார்த்தவர்கள். And these people not only saw Paul week after week, daily they met Paul. ஏதோ ஒரு விதத்துல அவங்களோட கூட அவர் சம்பந்தப்பட்டு கொண்டே இருந்தார். So in some way or the other they were meeting each other. அவர் சொல்றாரு, நான் எவ்வளவு மனத்தாழ்மையா இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். Paul says, you know how humble I am. கண்ணீரோடு இருந்தேன் என்று கண்ணீரோடு உங்களை சேவித்தேன் என்று சொல்ல கர்த்தரை சேவித்தேன் உங்களுக்கு தெரியும் சொல்றாரு. You know that I was serving God with humility, with tears. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, கண்ணீரோடு சேவித்தாரா? So what do you mean by serving with tears? இன்னொரு இடத்துல சொல்றாரு, உங்களுக்கு போதித்ததை பத்தி சொல்லும்போது அவர் சொல்றாரு, வீடுகள் தோறும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கண்ணீரோடு போதித்தேன்னு சொல்றாரு. எங்க ஓகே, ஓகே, வெகு தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடும் நான் யூதருக்கு என்ன செஞ்சேன், இது பண்ணேன்னு சொல்றாரு. உங்களை கர்த்தரை சேவித்தேன்னு சொல்கிறார். Says, I have served you with all, you know that I have served you with all humility and with tears.
Elsewhere, Paul says ஓகே that 31 வசனம் பாருங்க. சாரி 31 வசனம் பாருங்க. ஆனபடியால் நான் 3 வருஷ காலம் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். Verse 31, remembering that for 3 years I did not cease night and day to admonish everyone with tears. யாருக்குங்க நம்ம கண்ணீரோட புத்தி சொல்லுவோம்? To whom we give instructions with tears. யாருக்கு நீங்க அட்வைஸ் சொல்லும்போது உங்களுக்கு அழுகை வரும்? So to whom when we tell advice we get tears. யார்கிட்ட நீங்க பேசும்போது உண்மையாவே ஒரு மாதிரி அட்வைஸ் சொல்லும்போதே உடஞ்சு அழுவீங்க? உங்க பிள்ளைங்க கிட்ட. So when we share to admonish or give instructions to children, we go through tears. அப்படிப்பட்டதான உறவோடு கூட அவர் போதித்தேன் என்று சொல்கிறார். So with that kind of a relationship, Paul was having that. நான் ஏதோ கடமைக்காக உங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கல. Not just as a duty that I was teaching you Bible study. I had an emotional bond with you. உங்களோடு கூட ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஒரு ஐக்கியம் எனக்கு இருந்தது. But I had emotional involvement with you as I was. பாடுகள் இருந்துச்சு, ஆனால் அதற்காக நான் என்னுடைய ஊழியத்தை நான் செய்யாம இல்லை, நான் செய்து கொண்டே இருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். I had trials, but still I did not stop. But you know that how I was serving among you. செய்தி அறிவிக்கிறதுல நான் ஒரு முன்மாதிரியா இருந்தேன்னு சொல்கிறார். And in proclaiming the message I was faithful. அவர் சொல்றாரு, நான் தேவனிடத்தில் மனம் திரும்புதலை பத்தி நான் பேசினேன். I spoke about repentance. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து பேசினேன். And also to believe in God. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை நம்புங்கள் என்று சொன்னேன். For people those who do not believe, I said you need to repent and believe in the gospel. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இயேசுவை நம்பித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழப்பட வேண்டும் என்பதை போதித்தேன். And those for the believers I said only by believing you can grow in the Lord. யாருக்கு போதித்தேன்? யூதருக்கு போதித்தேன், கிரேக்கருக்கும் போதித்தேன். To whom I preached to both to the Greek and the Gentiles. இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்ல, யாரெல்லாம் தாகமோடு இருந்தார்களோ எல்லோருக்கும் நான் செய்தேன் என்று சொல்கிறார். And to all those who are hungry for God I preached. அதை நாம் செய்வதிலே முன்னுதாரணம் காண்பிக்க வேண்டும். So in doing that we need to set an example. எல்லாத்துக்கும் மேலா கடைசியா அவர் சொல்றாரு, என்னுடைய அர்ப்பணிப்பிலே நான் முன்மாதிரியா இருந்தேன். And then he said in commitment I was setting an example. அவர் சொல்றாரு, என்னுடைய பயணம் முழுவதும் எனக்கு பிரச்சனைகள் வரும். குறிப்பா நான் எருசலேமுக்கு போகும்போது எனக்கு நிறைய பிரச்சனை வரும்னு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. The Spirit of God is pointing me out towards as I travel to Jerusalem there will be problems and trials on my way. 24 வசனத்தை பாருங்க. Look at verse 24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். But I do not account my life as of any value. என் பிராணனை கூட நான் அருமையாக எண்ண மாட்டேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்க தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றத்தான் விரும்புகிறேன். If only I may finish my course and the ministry that I received from the Lord to testify to the gospel of the grace of God. பவுல் பாருங்க ரொம்ப கிளியரா இருக்காருங்க. எதற்காக நான் இங்க இருக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும். So Paul was very clear for what purpose he was there. என் ஓட்டத்தை நான் ஓடணும், சந்தோஷமா ஓடி முடிக்கணும். I want to run the race and I want to finish it. தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். And I want to preach the gospel of grace of God. எனக்குன்னு ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கணும். And I want to fulfill the ministry that God has given me. அதுக்கு அந்த காரியத்தை நான் செய்யறதுக்கு எதை நான் விலைக்குறைய கொடுக்கணும்னு நினைச்சா வேணும்னாலும் நான் கொடுக்க ரெடி. No matter what comes on my way, I am willing to sacrifice for this cause. நீங்கள் நானும் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கோம்? For what reason you and I are living? இது நம்முடைய நோக்கமா இருக்கிறதா? Is this our purpose too? ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Are we living our lives to fulfill God's purpose in our life? அது எந்த நோக்கம் தெரியுமா? சீசராவதும் சீசராக்குவதும். That purpose is to become disciple and to make disciples. பாருங்க அவர் எதுக்கு போறாரு? எங்க? பிலிப்பி வீட்ல போய் தங்குறாரு. Paul is staying at பிலிப்பி வீட்ல போய் house of Philip. எங்க செசரியா பட்டணத்துல. In the town of Caesarea. அவருக்கு வந்து 4 பெண் குழந்தைங்க, 4 பேரும் தீர்க்கதரிசிகள். And Philip has 4 unmarried daughters. They are all prophetess. They prophesied, is mentioned. அவருடைய பிள்ளைங்க மாதிரியே என் பிள்ளைகளும் மாறணும் தான் என்னுடைய ஜெபம். So my pastor's prayer is also the same that Philip's daughters. அவர் எவாஞ்சலிஸ்ட், 3 தீர்க்கதரிசிகள் வீட்ல. So there were prophets there. சாரி 4 எவாஞ்சலிஸ்ட். 4 evangelists. எங்க வீட்டு கணக்க சொல்லிட்டேன். ஓகே 4 ப்ராஃபட்டஸ். 4 prophetess in Philip's house. இன்னொருத்தர் வர்றாரு அகபுன்றவர். There's another person, Agabus come. அவர் என்ன பண்றாருன்னா, ஏன்னா எல்லாரும் அந்த சமயத்துல இந்த வார்க்கச் வச்சிருப்பாங்க, நம்ம ஊர்ல பெல்ட் போற மாதிரி, அவர் கரெக்டா பவுலுடைய பெல்ட்டை மட்டும் எடுக்கிறார். So the Agabus takes the belt of Paul. அவர் அப்படியே மேல கட்டிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் யாருடையதோ இது, அவர் வந்து எருசலேமில் இப்படிலாம் கட்டப்படுவாரு. So he ties the belt to himself and tells this person will be tied like this in Jerusalem. எல்லாரும் இது பவுலுடைய வார்க்கச்சாச்சே, பெல்ட் ஆச்சே
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஐயோ தயவு செய்து எருசலேம் போகாதீங்க ப்ளீஸ் 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 அங்க போனா உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை So வரும் they saw அழுகுறாங்க. that's Paul's belt and they were all requesting, Paul, please don't go to Jerusalem, you will be in trouble if you go there. 13வது வசனம் பாருங்க பவுல் என்ன சொல்கிறார் என்று. Look at verse 13 of chapter 21. நீங்க அழுது என் இதயத்தை ஏன் உடைந்து போக Then போகிறீர்கள்? Paul answered, what are you doing, weeping and breaking my heart? உங்க அன்பெல்லாம் எனக்கு புரியுது. Paul said, I understand your love, ஆனால் என்னுடைய அர்ப்பணிப்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். but you need to understand my commitment. எருசலேமிலே நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். For I am ready not only to be imprisoned, but even to die in Jerusalem for the name of the Lord Jesus. இந்த அர்ப்பணிப்பு உள்ளவங்க சுகம் வல்லமை எனக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் இந்த மனநிலை கிறிஸ்தவர்களாக ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். People with this kind of a commitment, definitely they will not be just concentrating on the health and wealth of this world alone. ஏன் இன்றைக்கு இப்போ அது என்னது இந்த உலகத்தில் வசதியாக வாழணுன்ற செழிப்பின் உபதேசம் பெருகி இருக்கு தெரியுமா? இந்த சத்தியங்கள் வலியுறுத்தப்படுறதில்ல, பேசப்படுறது. Why prosperity teaching is growing up, because this kind of a teachings are not much emphasized in the church. அவர் சொல்றார் நான் மரிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். Paul says, I am willing even to die. நீங்க வந்து கட்டப்படுறதை பற்றி பேசியிருக்கீங்க, நான் சாகவே ஆயத்தமாக இருக்கேன். You are thinking about bound in the belt and persecuted, but I am willing to die. அவர் ஒத்துக்காதனால சரி கர்த்தருடைய சித்தம் ஆகணும்னு சொல்லி காத்திருந்தாங்க. அவர் அங்கே போறாரு. எருசலேம்ல எல்லாரும் அவரை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. And they prayed and they said, okay, let the will of Lord be done. And as he comes to Jerusalem, and we see people accepting him. எருசலேமில் என்ன நடக்குது நம்ம அடுத்த மாதத்துல நம்ம தொடருவோம். இன்னைக்கு நீங்கள் நானும் கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான படிப்பு என்ன தெரியுமா? நானும் நீங்களும் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். This morning what we are going to understand is for what reason that we are been living. சீசராய் வாழ்வோம், சீடராக்குவோம். Let's live as a disciple and let's make disciples. ஆவிக்குரிய விதத்தில் யாராவது ஒருத்தரோட உங்களை இணைத்துக்கோங்க. Connect with someone who are spiritually in our lives. லிசன், இதை தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்க. Take this very importantly. வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க. And young people are there. நீங்க கல்லூரிகளுக்கு போவீங்க அல்லது வெவ்வேறு இடங்களுக்கு போவீங்க. You will be traveling to other places, to other colleges. ஃபர்ஸ்ட் காரியம் நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களைப் போல கடவுளை அறிந்த ஒரு நபரை கண்டுபிடிங்கள். Find out someone in the place who are spiritual. அவங்களோட உங்களுடைய நேரத்தை செலவழிங்க. And spend time with them. நிறைய பேர் ஜெபம் பண்றீங்க, சேர்ந்து பண்றீங்க, சந்தோஷம். Praise God for that. I thank God. Youths have been praying in the online. அடுத்த படிநிலைக்கு போங்கள். Go to the next level. ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் கற்றுக்கொண்டதை ஷேர் பண்ண ஆரம்பிங்க. நான் பைபிளை வாசித்தேன், இதை நான் கத்துக்கிட்டேன், இந்த காரியத்தை ஆண்டவர் என் கூட பேசினார் என்று பேச ஆரம்பியுங்கள். And share with one another what you are learning over the week. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வசனத்தை வைத்து நீங்கள் ஒருவரோடு கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களை அறியாமல் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு பொங்கி வழிவதை நீங்கள் பார்ப்பீங்க. If you connect to one another with the scriptures, you will see you growing in love towards one another. அதுதான் சீஷத்துவம். So this is what discipleship is. யாராவது ஒருத்தவங்களோட கனெக்ட் பண்ணுங்க. அது உங்களோட பெரிய ஆட்களா இருக்கலாம், உங்களோட சின்ன ஆட்களா இருக்கலாம், உங்களுக்கு இணையானவங்களா இருக்கலாம், நோ ப்ராப்ளம். அட்லீஸ்ட் கனெக்ட் வித் ஒன்படி somebody. Connect with spiritually. Someone can be elder or younger to you, but you can find somebody who are spiritually and connect with them. அந்த கதை இந்த கதை பேசுறதுக்கு நமக்கு ஆட்கள் இருக்காங்க. கடவுளை பத்தி பேசுறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா? We have very few people to talk about God, so please connect with them. நித்திய நோக்கத்துக்காக உங்களை அர்ப்பணியுங்கள். Then commit for eternal cause. C.T. Studd என்கிறதான ஒரு தேவ மனிதன். C.T. Studd, a man of God. அந்த நாட்களில் இங்கிலாந்து தேசத்தில் மிக பிரபலமான ஒரு கிரிக்கெட்டராக அல்லது கிரிக்கெட் வீரராக இருந்தவர். And he was one of the England's most famous cricket players. அவர் சார்லஸ் தாமஸ் ஸ்டட் என்று சொல்கிறாங்க. அவர் 1800களில் வாழ்ந்தவர். And known as Charles Thomas Studd, in 1880s he lived. அவர் தன்னுடைய கிறிஸ்துவுக்காக தன்னுடைய சொத்து, தன்னுடைய பணம், செல்வம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் ஊழியம் செய்யும்படியாக தன்னை அர்ப்பணித்தார். He left all his wealth and fame, everything for the cause of the gospel and followed God. அவர் சொன்னார் கிரிக்கெட் வந்து நிலைத்திராது. And he said cricket won't last. அதனால் வருகிற புகழ் அது நிலைத்திராது. The honor that comes out of that will not last. இந்த உலகத்தில் உள்ள எதுவும் நிலைத்திராது. Nothing in this world would last. கிறிஸ்துவுக்காக வாழ்வது மாத்திரம்தான் நித்தியமாக நிலைக்கும். Only living for God will last. சீனால, இந்தியால, ஆப்பிரிக்கால பல்வேறு இடங்களில் ஊழியம் செய்தார். He ministered in China, in India and Africa. 70 வருஷம் வரைக்கும் தேவனுக்காக பணி செய்து மரித்து போனார். Until 70 years he served God and then he died. அவர் ரெண்டு வார்த்தைகள் சொன்னார், அதை சொல்லி நான் முடிக்கிறேன். Two important words, passionate words he said. I want to சொல்றாரு, ஒரு சிலர் சபை பெல்ல ஒலிக்கிறேன். நம்ம சர்ச்சில் பெல் இல்லை, பட் அந்த நாட்களில் பொதுவாக பெல்லு தான். ஸோ பெல் அடிக்கிற இடத்துல நான் இருப்பதை காட்டிலும் ஒருவேளை நரகத்தினுடைய வாசலிலே ஒரு பாதுகாப்பு மையம் அமைப்பதையே நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். Some want to live within the sound of a church or a chapel bell, but I want to run a rescue shop within a yard of hell. கிறிஸ்து எனக்காக மரித்தது உண்மையானால்
நான் அவருக்காக செய்கிற எந்த ஒரு தியாகமும் தியாகம் இல்லைன்னு சொல்கிறார். If Jesus Christ be God and died for me, then no sacrifice can be too great for me to make for him. சீசராய் மாறுவோம், Let's become a disciple of Jesus. சீசராய் மாற்றுவோம். And let's make others disciples. கிறிஸ்துக்குள்ளாய் இருக்கிற நபர்களோடு கூட நேரம் செலவழிப்போம், கற்றுக் கொடுப்போம், கற்றுக்கொள்வோம், Let's connect with others, believers with spiritually. உறவு teach them. பாராட்டுவோம். Let's build established relationships. அண்ணன் தம்பி அங்க தங்கச்சின்னு உறவு பாராட்டுங்கள். Let's celebrate that and establish relationships in the body of Christ. வாழ்வை முன் உதாரணமாக காண்பிப்போம். Let's model our lives to others சீஷர்களை உருவாக்குவோம். and let's make disciples. பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி. Heavenly Father, we thank you for this morning. கற்றுக் கொடுத்த மேலான படிப்பினைகளுக்காய் நன்றி. Thank you, Lord, for the lessons that you taught us. நாங்கள் சீடர்களாக மாறவும், சீடர்களை உருவாக்கவும் எங்களுக்கு கிருபைதார். Help us, Lord, to be your disciples and also to make disciples. அதுவே எங்களுடைய வாழ்வின் நோக்கமாய் மாறிவிடட்டும். Lord, let that be our life purpose. அந்த நித்திய நோக்கத்துக்காக நாங்கள் வாழட்டும். Lord, help us to live for that eternal cause. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். Amen.